Hi my dears, welcome to our channel. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது. பக்கத்து வீட்டில் இருந்து தான் நம்ம அமெரிக்கன் ஃப்ரெண்ட் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி நாளைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துடுங்க. லன்ச் எல்லாமே வந்து இங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லோரும் கிளம்பி நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம் நம்ம அமெரிக்கன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. Picture with you. Sorry. I was hiding. ஸோ இந்த பார்ட்டி இவங்களுக்காக தான். இவங்க பேர் மரியா. இவங்க டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த படிப்பை முடித்து பட்டம் வாங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டி. இந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்காக தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம். It was good. It was good. Did one time with Matt and Maria, Kevin and I were in London, and we went to this. Someone said, "Oh, you got to go to this one restaurant." And it was like American restaurant. Oh no! It was horrible. And then they. பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் லண்டன் போயிருக்கும்போது இங்கே ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட போனாங்களா. அங்கே ஃபுட்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஹாரிபுளாக இருந்தது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தான் வச்சுருக்காங்க பார்க்கலான்னு வந்தாக்கா, இங்கே வந்து வில்ரிக்காவில் பண்ண பிக்கிள், அப்புறம் விதவிதமாக சிப்ஸு, அப்புறம் சேலடில் போட்டு சாப்பிட்றதுக்கு காய்கறிகள், அப்புறம் டெவில்டு எக்ஸ் வச்சுருந்தாங்க, அப்புறம் சவர் க்ரீம், அவகேடோ சால்சா, அப்புறம் மீட்டில் வந்து ஒரு ஸ்டஃப் ஒன்று பண்ணியிருந்தாங்க டாக்கோஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ரவுண்டாக ஆனியன்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சீஸு, அப்புறம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் ஆலிவ்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து டார்ட்டிலா. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த டாக்கோஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான். ஸோ நாங்கள் வந்து நம்ம வந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டாக்கோஸில் வந்து அந்த மீட் வித் அதில் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டு பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேக வச்சு போட்டு பண்ணியிருப்பாங்க. 2 விதம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்வீட்டாக பண்ணியிருந்தாங்க. 2மே ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஸோ டாக்கோஸ் சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெவில்டு எக் சாப்பிட்டேன் நான். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் அதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமே நான் அது எப்படி செய்கிறது, இந்த முட்டையை வந்து வேக வச்சு அதில் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் மேட். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவரை. ஸோ இவருக்கு வந்து துஜித்னா ரொம்ப இஷ்டம் அவருக்கு. Yeah, you can have pickles. You can have anything you want. All right, you want a taco? But thanks. No? All right, you want sloppy Joe? Yeah, go ahead. You can have anything you want. I'm thinking 2 actually. Good. You can have 4. You can have 18. வெறும் சீஸ் எடுத்தா நான் சாப்பிடுவேன். Then this chicken. All right, you want cheese on there? Yeah. Yeah, you definitely do. Yeah. Sloppy Joe. And also this. Oh, That's yeah. my favorite. That's always my favorite. Oh, okay. They're the best. Some of these. You want onions? No. No? Okay. Now what's a pickle? Oh, yeah, pickle. Yeah, you get more pickles. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் மரியாவோட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க கிராஜுவேஷன்னா என்ன, அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Basically, they're sitting there and they're like, "All right, the vet school has graduated," and then you're there for not for large numbers. இப்போ நம்ம இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆகுது நம்ம வாங்கி. நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து தான் இவங்க இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. ஸோ 3 இயர்ஸாகவே நம்மளோட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ரொம்ப வெரி கைண்டாக பீப்புள். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி டைப்பு. எந்த ஹெல்ப்னாலும் டக்குன்னு இம்மீடியட்லி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நெய்பர்ஸ் வந்து கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயம். பட் ஆனால் அவங்க வந்து இந்த வீடை வந்து இப்போது விற்றுட்டு கிளம்புறாங்க.
to stay here. ஓகே. Yay. அவங்க வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க. பட் வந்து வேலைக்காக அவங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அது என்ன இஷ்யூன்னு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியல. பட் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. கிடைக்கல, அதனால் வேறு ஒரு ஸ்டேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம், அதனால இந்த வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற இந்த நேரம் வந்து வீடு சேலில் தான் இருக்குது. அவங்க ஆக்சுவலி காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் ஹோம் டூர் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடு உள்ளே எப்படி இருக்கும், ஒரு வேளை நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வந்து அதில் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் அந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடு வந்து சேலில் தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டி முடிஞ்சு ஒரு 3 டேஸ்லேயே வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டஃப்மே அவங்க வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ட்டியை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் வி ரியலி மிஸ் தெம். ரீசெண்டாக எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கம்பெனி வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ப்ராடக்ட்டை வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் ஆடியன்ஸஸ் தான். ஸோ இங்கிலீஷில் பண்ணுறது, ஃபுல் வீடியோ இங்கிலீஷில் பண்ணுறது வந்து அவ்வளோவா சரியாக வராது அப்படின்னு. வேணா ஒன்று பண்ணலாம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு டெலிவரி வருது. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட் இப்போ வந்ததும் நான் உங்களுக்கு வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணி அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். So as I expected, the package was delivered at time. I'm happy to receive it, and now I'm going to unbox it and show it to you what's there inside the box. So there we go. This is a lamp ever dimmable LED decorative oversized Edison bulbs. It comes with a lens paper wipes in case if you want to clean the fingerprints on it. Wow, see how pretty it is. It is made up of glass. It looks so pretty and shiny with amber glass finishing. I actually like the misshaped gigantic bubble look. It's a warm white bulb with E26 base, which easily fits into standard LED light socket. Now I'm going to put this bulb in my bedroom lamp, where I was using the small LED bulb with the same E26 base. See how big this gigantic bulb is. I really love the shape and the shiny look of it. There it is, a very cool looking bulb. I'm very happy with the glow, which adds beauty to my bedroom. It gives a nice warm glow, pretty fine. I actually feel this huge bulb will be good and perfect for a dining place. So if you are looking for a decorative LED bulb Edison style, these are pretty adorable. I'm sharing the product link of this huge bulb in the description box of this video. So if you need it, you can click the link and buy it. Okay friends, இந்த பல்போட லிங்க் நான் வந்து description boxல கொடுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இது வேணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.